பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கார். இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். போன பகுதியில நம்ம கணக்கை எப்படி சுலபமா போடணும் அப்படிங்கிறதுக்கான பல வழிகளை நமக்காக சொல்லியிருந்தாங்க. இந்த பகுதியில குழந்தைகளுக்காகவே சோட்டாபாய் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வச்சு கணிதத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சோட்டாபாய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். த கேரக்டர் இன்வால்வ் இன் த ஸ்டோரி ஆர் சோட்டாபாய், யுமிகோ, இந்து, காளிங்கா, டோலு போலு, மைட்டி ராஜு அண்ட் ஜக்கு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க. அது எப்படி சொல்லித்தர்றாங்க, என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். டேய் டோலு போலு, என்னடா பண்றீங்க? எங்களுக்கு பசிக்குது தலைவரே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கும் பசிக்குதுடா, வாங்க நம்ம கடைக்கு போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடுவோம். கடைக்காரரே, எனக்கு 3 டைரி மில்க் தாங்க. தலைவரே, எங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கடா, நம்ம கடைக்காரரு தான். எனக்கு 2 குச்சி மிட்டாய் தாங்க. என்னடா இவன் சின்ன பிள்ளைத்தனமா குச்சி மிட்டாய் போய் கேக்குறான். அண்ணா எனக்கு பிகல் பகல் பிகல் பகல் 3 ஜஸ்திலி தாங்கண்ணா. மொத்தம் எவ்வளவு சாக்லேட் வாங்கியிருக்கோம் தலைவரே? மொத்தம் 6டா. இல்ல 5. மொத்தம் 8 சாக்லேட்டா டோலு போலு? எப்படி தலைவரே? டேய், உங்களுக்கு அடிஷனே தெரியாதாடா? நான் 3 டைரி மில்க் வாங்கியிருக்கேன்டா. நம்ம டோலு 2 குச்சி மிட்டாய் வாங்கியிருக்கான். 3 + 2 = 5. அப்புறம் நம்ம போலு 3 ஜஸ்டிலி வாங்கியிருக்கான். ஆல்ரெடி 5 இருக்கு. ஸோ டோட்டல் 5 + 3 = 8. அவ்வளோதான்டா டோலு போலு. சூப்பரா சொன்னீங்க தலைவரே. டேய் டோலு, நான் உன்கிட்ட ஒரு அடிஷன் ப்ராப்ளம் கேட்குறேன், சொல்லு பாப்போம். சொல்லுங்க தலைவரே. நான் காலையில 5 இட்லி, 4 தோசை, 6 பூரி சாப்பிட்டேன். இப்போ மொத்தம் கரெக்டா எவ்வளவு சாப்பிட்டேன்னு சொல்லு பாப்போம். தலைவருக்கு சாப்பாடு விட்டா வேற எதுவுமே தெரியாதுடா. என்னடா உங்க சத்தம்? அது ஒண்ணுமில்ல தலைவரே. காலையில 5 இட்லி, 4 தோசை, மொத்தம் 9. 9ஓட 6 பூரி, மொத்தம் 15 தலைவரே. நீ தாண்டா என் சிஷ்ய புள்ள. இந்த போலு வேஸ்ட்டா. தலைவரே, என்கிட்ட எதுவுமே கேட்காம என்ன வேஸ்ட்னு சொல்றீங்க? நான் இதை ஒத்துக்க மாட்டேன். நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. நேத்து நைட்டு ஒரு 8 மணி நேரம் தூங்குனேன். காலையில சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் தூங்குனேன். இப்ப மொத்தமா நீங்க எவ்வளவு மணி நேரம் தூங்குனேன்னு சொல்லணும், அதானே தலைவரே? கரெக்ட்பா போலு. 8 + 3 = 9, 10, 11. அப்ப நீங்க மொத்தம் 11 மணி நேரம் தூங்குனீங்க தலைவரே. என் சிஷ்ய புள்ள. சுட்கி, நான் ஊருக்கு போகிறேம்மா. கடையில் லட்டுலாம் இருக்குது. கடைக்கு ஆளுங்க வருவாங்க. பணத்தை ஒழுங்கா வாங்கி வை, கணக்கெல்லாம் பார்த்து வை. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. உனக்கு ஹெல்ப்புக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் சோட்டாபாய், ராஜு, ஜகுவெல்லாம் வர சொல்லிட்டு போகிறேம்மா. சரிம்மா. இந்தாம்மா சுட்கி, எனக்கு 1/2 கிலோ லட்டு கொடுமா. இந்தாங்க அங்கிள், 1/2 கிலோ லட்டு. 1/2 கிலோ லட்டு எவ்வளோமா? 1 கிலோ லட்டு 60 ரூபா அங்கிள். எனக்கு 1/2 கிலோக்கு மட்டும் விலை சொல்லுமா. 1/2 கிலோக்கா? எனக்கு தெரியாதே அங்கிள். ஏய் சுட்கி, அம்மா உனக்கு துணைக்கு இருக்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்காங்க. கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கீங்க சோட்டா பாய், ஜக்கு, மைட்டி ராஜு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சோட்டா பாய். என்ன ஹெல்ப்னு சொல்லு சுட்கி. 1 கிலோ லட்டு 60 ரூபாய் சோட்டா பாய். அந்த அங்கிள் 1/2 கிலோ லட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ 1/2 கிலோ லட்டு எவ்வளோ சோட்டா பாய்?
இங்கே டிவிஷன் யூஸ் பண்ணணும் சுட்கி. 1 கிலோ லட்டு 60 ரூபா. இப்போ 60 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 30. அப்போ அரை கிலோ லட்டு எவ்வளோ சுட்கி? 30. ஏய் சுட்கி கலக்கிட்ட போ. இந்தாம்மா என்கிட்ட சில்லற இல்லை, 100 ரூபா தான் இருக்கு. இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளேயும் அடுத்த பிரச்சனையா? இப்போ என்ன பண்ணுறது சோட்டா பாய்? இங்கே நீ சப்ராக்ஷன் யூஸ் பண்ணணும். அந்த அங்கிள் இப்போ உங்ககிட்ட 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அரை கிலோ லட்டு 30 ருபீஸ். அப்போ 100 - 30 ஈக்குவல் டு 70. நான் மட்டும் தப்பாக வாங்கியிருந்தா எங்கள் அம்மா வந்து ரொம்ப திட்டிருப்பாங்க சோட்டா பாய். ரொம்ப தேங்க்ஸ் சோட்டா பாய். இந்த பாட்டில் உள்ள லட்டூஸ்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? கண்டிப்பாக பண்ணுறேன் சுட்கி. முதல்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லு சுட்கி. 1 2 3 4 5 மொத்தம் 5 பார்ட்ஸ் இருக்கு சோட்டா பாய். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எத்தனை லட்டு இருக்கு சுட்கி? ஃபர்ஸ்ட் பார்ட்ல 10 லட்டு இருக்கு. அப்போ செகண்ட் பார்ட்ல அதுலயும் 10 தான் இருக்கு சோட்டா பாய். அப்போ 10 + 10 = 20. தேர்ட் பார்ட்ல எவ்வளவு இருக்கு சுட்கி? அதுல 5 இருக்கு. அப்போ 20 + 5 = 25. இப்போ ஃபோர்த் பார்ட் சொல்லு. அதுல 7 இருக்கு சோட்டா பாய். அப்போ 25 + 7 = 32. நீ அறிவாளி சோட்டா பாய். கடைசி ஃபிஃப்த் பார்ட்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லு சுட்கி. ஃபிஃப்த் பார்ட்ல 18 லட்டு இருக்கு சோட்டா பாய். ஹே இரு நான் சொல்றேன் நீ சொல்லாத சோட்டா பாய். சொல்லு சுட்கி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 10 லட்டு, செகண்ட் பார்ட்லயும் 10 லட்டு. அப்போ 10 + 10 = 20. தேர்ட் பார்ட்ல 5. அப்போ 20 + 5 25. ஃபோர்த் பார்ட்ல 7. அப்போ 25 + 7 = 32. லாஸ்டா ஃபிஃப்த் பார்ட்ல 18 லட்டு இருந்துச்சு. அப்போ 32 + 18 = 50. ஏய் நீயும் அறிவாளி தான் சுட்கி. தேங்க்ஸ் ஜக்கு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வெயிட் பண்ணிட்டு இருக்கு சோட்டா பாய். அடுத்த பிரச்சனை என்ன சுட்கி? உனக்கு மட்டும் எப்படிதான் இப்படி பிரச்சனை வருதோ தெரியல. ஹே கோச்சுக்காத சோட்டா பாய். ஏய் பிரச்சனையை நான் முடிச்சு கொடுக்குறேன்ப்பா. ஆனா எனக்கு சோட்டா பாய்க்கும் நீ லட்டு கொடுக்கணும். கண்டிப்பா. உனக்கு இல்லாத லட்டுவா ஜக்கு? ஏய் தேங்க்யூ மச்சி. டோட்டலா 10 வீடு இருக்கு. நம்ம கிட்ட 50 லட்டூஸ் இருக்கு. இப்போ இதை அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் சோட்டா பாய். எப்படி பண்றது? ஹே இது ரொம்ப சிம்பிள் சுட்கி. முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி டிவிஷன் இங்க யூஸ் பண்ணு. அது எப்படி சோட்டா பாய்? உன்கிட்ட இப்போ 50 லட்டூஸ் இருக்கா? டோட்டலா 10 ஹவுசஸ் இருக்கு. அப்போ 50 / 10 = 5. அப்போ ஒவ்வொரு ஹவுசஸ்க்கும் 5 லட்டூஸ் பிரிச்சு தரணும் சுட்கி. ஹே ஜாலி. ஏய் சுட்கி எங்க லட்டு எங்கப்பா? ஹே உங்களுக்கு தனியா 4 லட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஜக்கு. இப்போ இந்த 4 லட்டு எங்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுப்ப சுட்கி? எனக்கு தெரியும், அதான் சொல்லி கொடுத்தியா சோட்டா பாய். 4 / 2 = 2. அப்போ உனக்கு 2 லட்டு, ஜகுக்கு 2 லட்டு. கரெக்டா சோட்டா பாய்? ஹே கலக்குற சுட்கி. ஏய் பேசினது போதும், லட்டு சாப்பிடுவோம் வாங்கப்பா. லட்டு செம்ம டேஸ்ட் சுட்கி. தேங்க்ஸ் ஜகு. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்க மேக்ஸ் போட்டதா ரொம்ப போர் அடிச்சிச்சுப்பா. ஹே ஜகு, நம்ம லைஃப்ல மேக்ஸ் இல்லாம எதுவுமே இல்லடா. காலையில எழுந்திருச்சு டைம் பார்க்கறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எல்லாமே மேக்ஸ் தான்டா. வாங்கம்மா, வந்துட்டீங்களா ஊர்ல இருந்து? நான் வந்துட்டேம்மா. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோட்டா பாயும் ஜகுவும் வந்தாங்க. லட்டுவெல்லாம் கரெக்டா எல்லாருக்கும் கொடுத்தியா? பைசாவெல்லாம் வாங்கி வச்சியா? எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேம்மா. சோட்டா பாயும் ஜகுவும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. Four, 2 3s are 6, 2 4s are 8. ஹே யுமிகோ, இந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேபிள்ஸ் படிக்கிறோம் மைட்டி ராஜு. 2 5s are என்ன? சொல்லு பாப்பா மைட்டி ராஜு. 2 5s are 2 5s are 9 தானப்பா இந்து? தப்பு மைட்டி ராஜு. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏய் எல்லாரும் இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? வாடா ஜகு, இந்த டேபிள்ஸ் தெரியலன்னு யுமிகோவும் இந்துவும் கிண்டல் பண்றாங்கடா. ஜகு உனக்கு டேபிள்ஸ் தெரியுமா? டேபிள்ஸா அப்படினா என்னப்பா? டேய் பொய் சொல்லாதடா. நானும் டேபிள்ஸ்ல வீக் தான்டா, அதான் சும்மா சொன்னேன். கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வா ராஜு, நான் சொல்லி தரேன். ஜக்கு நீயும் தான். 2 டேபிள் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் 2 1s are 2. அடுத்து 2 ஓட 2 ஆட் பண்ணிக்கங்க. என்ன வரும்? 4. அப்ப 2 2s are 4. அடுத்து 4 ஓட 2 ஆட் பண்ணா 6 இந்து. வெரி குட் ராஜு. அப்பனா 2 3s are 6. ரொம்ப ஈஸியா இருக்கு இந்து. அவ்வளவுதான் 2 டேபிள்ஸ். இப்போ எல்லாரும் நம்ம 2 டேபிள்ஸ் சொல்லுவோமா? சொல்லுவோம் இந்து. 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are
இந்து. முதல்ல 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 3 டைம்ஸ் வரிசையா கீழே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 × 1 = 3 போட்டோம். 3ல 1 மைனஸ் பண்ணா 2. இப்போ அந்த 1 பக்கத்துல 2 போட்டா 12. ஸோ 3 × 4 = 12. அடுத்து 3 × 2 = 6 போட்டோம். 6ல 1 மைனஸ் பண்ணா 5. இப்போ அந்த 1 பக்கத்துல 5 போட்டா 15. ஸோ 3 × 5 = 15. நெக்ஸ்ட் 3 × 3 = 9 போட்டோம். 9ல 1 மைனஸ் பண்ணா 8. இப்போ கடைசியா இருக்க 1 பக்கத்துல 8 போட்டா 18. ஸோ 3 × 6 = 18. இப்போ எப்படி 3 1 கீழே போட்டோமோ அதே மாதிரி 3 2 கீழே போடணும். 3 × 4 = 12 படித்தோம். அந்த 12ல இருக்கிற 2ல 1 மைனஸ் பண்ணா 1. அப்போ 3 × 7 = 21. அடுத்து 3 × 5 = 15 படித்தோம். அந்த 15ல இருக்கிற 5ல 1 மைனஸ் பண்ணா 4. அப்போ 3 × 8 = 24. 3 × 6 = 18 படித்தோம். அந்த 18ல இருக்கிற 8ல 1 மைனஸ் பண்ணா 7. அப்போ 3 × 9 = 27. கடைசியா 3 × 10 = 30. இப்போ நாம எல்லாம் சேர்ந்து 3 டேபிள் சொல்லுவோமா? 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 15, 3 6s are 18, 3 7s are 21, 3 8s are 24, 3 9s are 27, 3 10s are 30, 3 11s are 33, 3 12s are 36. அவ்வளவுதான். நம்ம 2 டேபிள்ஸும் படிச்சாச்சு, 3 டேபிள்ஸும் படிச்சாச்சு. என்னப்பா இது சின்ன டேபிள்ஸா சொல்லி தர, பெரிய டேபிள்ஸா சொல்லிதா? 9 டேபிள்ஸ் சொல்லிதா பாப்போம். 9 டேபிள்ஸ் தான் இருக்குறதுலயே ரொம்ப ஈஸி. சரி சொல்லுங்க பாஸ். 9 டேபிள்ஸ்க்கு 9 1s are 9. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வரிசையா 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வரிசையா போட்டுக்கோங்க. அது பக்கத்துல 8 7 6 5 4 3 2 1 0ன்னு ரிவர்ஸ்ல போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் 9 டேபிள்ஸ். இப்போ 9 டேபிள்ஸ் சொல்லுவோமா? 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36, 9 5s are 45, 9 6s are 54, 9 7s are 63, 9 8s are 72, 9 9s are 81, 9 10s are 90, 9 11s are 99, 9 12s are 108. சூப்பர்! எனக்கே டேபிள் சொல்லி கொடுத்துட்டீங்கப்பா. நீங்க பெரிய ஆளு தான் இந்து, யுமிகோ. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். ஒரு 5 வரலும் ஒண்ணா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்காந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே.
உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்த்து கொண்டிருப்பது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். குழந்தைகளுக்கான இந்த நிகழ்ச்சியில சோட்டாபாயோட கணக்கு திறமைகளை ரொம்ப அழகாவே பார்த்துட்டு வரோம். சரி வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். டைம். கையளவு நெஞ்சத்துல கடலளவு ஆசை மச்சான். டேய் ஜக்கு, பாட்டுல என்னடா பலமா இருக்கு? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? டேய் எனக்கு தெரியாம அப்படி என்னடா நடந்துச்சு? டேய் அதுவாடா, நான் அண்ணாச்சி கடைக்கு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட போனானா, அப்ப 2 பேர் பேசிட்டு இருந்தாங்கடா. சயின்டிஸ்ட் ஏதோ வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காராண்டா. டேய் மண்டையா, வாஷிங் மிஷின் இல்லடா, டைம் மிஷின். டைம் மிஷினா? அப்படினா என்னடா ராஜு? எனக்கும் பேரு மட்டும் தான்டா தெரியும் டோலு போலு. அது என்ன டப்பாவோ. டைம் மிஷின்குள்ள போனோம்னா நாம நம்மளோட ஃபியூச்சருக்கும் போலாம், பாஸ்ட்டுக்கும் போலாம். டேய் அதெல்லாம் சும்மாடா. டைம் மிஷின் ஆகுது இதாகுது. டேய் காளிங்கா, உனக்கு டைம் பார்க்கவே தெரியாது. டைம் மிஷின் பத்தி உனக்கு எப்படிடா தெரியும்? ஆமா தலைவரே, டைம் எப்படி பார்க்கிறது? டேய் எனக்கே தெரியாது, அமைதியா இருங்கடா, அசிங்கப்படுத்தாம. டேய் நம்ம டோலு போலுக்கு டைம் பார்க்க தெரியாது, எனக்கு டைம் பார்க்க சொல்லி தர தெரியாது. நீ சொல்லி கொடு சோட்டா பாய். டேய் டைம் பார்க்க தெரியாததா எவ்வளவு டீசென்ட்டா சொல்றான் பாருடா. அவனுக்கு சந்தில சிந்து பாடுறதே வேலையா போச்சுடா. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. சரி இப்ப இருக்கிறது இரவா பகலா? பகல் தானே. எப்படி சொல்ற டோலு போலு? சூரியன் இருக்கு, அதனால இப்ப பகல் தானே சோட்டா பாய். இது கூட தெரியாதா உனக்கு? நீங்க சொல்றது கரெக்ட் தான் டோலு போலு. சூரியன் இருந்தா பகல், நிலா இருக்கிறது இரவு. இது எங்களுக்கு தெரியாதா சோட்டா பாய்? இது சொல்லதான் வந்தியா? அமைதியா இருக்காளிங்கா, நான் சொல்றது முழுசா கேளு. எல்லா இரவுலையும் நிலா இருக்காது, அது மாதிரி மழை காலத்துல சூரியன் இருக்காது. அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ஒரு நல்ல கேள்விதான், நீயே சொல்லிட்டு சோட்டா பாய். சொல்றேன் காளிங்கா, பகல் எது இரவுதுன்னு தெரியாத நேரத்துல நம்ம ஃபாலோ பண்றதுக்காக டைம் கண்டுபிடிச்சாங்க. நீ மணி பாக்குறத தவிர மத்த எல்லாத்தையும் சொல்லி தருவ போல. இந்த காளிங்காக்கு எல்லாத்துலயுமே அவசரம் தான்டா. சோட்டா பாய பேசவே விட மாட்டான்டா. சோட்டா பாய் யூ கண்டினியூ. இப்ப நான் தெளிவா சொல்றேன். நம்ம கிளாக்ல 3 முள் இருக்கும். ஒன்னு பெரிய முள், இன்னொன்னு சின்ன முள், இன்னொன்னு நொடி முள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். சின்ன முள் இருக்கிறத மணின்னு சொல்லுவோம், பெரிய முள்ள நிமிஷத்துக்கு சொல்லுவோம். டைம் பார்க்க நமக்கு முக்கியமா தேவைப்படுறது 5 டேபிள்ஸ். நம்ம டேபிள்ஸ் ராணி இந்துவ சொல்லுவோம். 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25, 5 6s are 30, 5 7s are 35, 5 8s are 40, 5 9s are 45, 5 10s are 50, 5 11s are 55, 5 12s are 60. டேய் டோலு போலு, எப்படிடா இவ எல்லா டேபிளையும் கரெக்டா சொல்றா? காளிங்கா சொல்ற மாதிரி நீ சொல்றது கரெக்ட் இந்து. டைம் பார்க்க நம்ம முதல்ல சின்ன முள்ள தான் பார்க்கணும். இப்போ சின்ன முள் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பாப்போம் டோலு போலு. சின்ன முள் இப்போ 2ல இருக்கு. அப்போ மணி இப்ப 2. சின்ன முள்ள சொல்லிட்ட, பெரிய முள்ள விட்டுட்டியே காளிங்கா. அப்போ அந்த பெரிய முள்ள என்னப்பா பண்றது? பெரிய முள் எங்க இருக்கோ அதோட 5 டேபிளை மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப பெரிய முள் எங்கன்னு சொல்லுங்க பாப்போம் டோலு போலு. பெரிய முள் 6ல இருக்கு. அப்போ 6ஓட 5 மல்டிப்ளை பண்ணா என்ன? 30 சோட்டா பாய். இப்போ சின்ன முள் எங்க இருந்தது, பெரிய முள் எங்க இருந்ததுன்னு சேர்த்து சொல்லுங்க. அப்போ 2 மணி 30 நிமிஷம். கரெக்டா தானே சொல்ற சோட்டா பாய்? நீ ரொம்ப கரெக்டா தான் சொன்ன ஜக்கு. அவ்வளவுதான், இப்ப எல்லாரும் டைம் பார்க்க கத்துக்கிட்டீங்களா? கிட்டயும் சின்ன முள் எங்க பெரிய முள் எங்கன்னு கேட்பேன், எல்லாரும் கரெக்டா டைம் சொல்றீங்க. ஓகே, மொதல் கொஸ்டின் உன்கிட்ட மைட்டி ராஜு. கேளு சோட்டா பாய். ஓகே, சின்ன முள்ளு 4ல இருக்கு, பெரிய முள் 10ல இருக்கு. கரெக்டா சொல்லு பாப்போம். பெரிய முள்ளு 10ல இருக்கு. அப்போ 10 × 5 50. அப்போ டைம் இப்போ 4:50. கரெக்ட் மைட்டி ராஜு. இப்போ யுமிகோ நீ. சின்ன முள் 11ல இருக்கு, பெரிய முள் 2ல இருக்கு. இப்போ டைம் என்ன? பெரிய முள் 2ல இருக்கு. 2 × 5 10. அப்போ 11 10. நீயும் கரெக்ட் யுமிகோ. இப்போ டோலு போலு நீங்க. சின்ன முள் எங்க, பெரிய முள் எங்க சொல்லு சோட்டா பாய். பெரிய முள் 6, சின்ன முள் 12. முள்ள 6, பெரிய முள்ள 12. அப்ப 12 5s are 60.
660 தானே சோட்டா பாய்? தப்பு டோலு. எங்க டோலுக்கு மட்டும் கஷ்டமான क्वेश्चन கேக்குற சோட்டா பாய். பெரிய முள்ளு 12 கிட்ட இருந்தா சின்ன முள்ள மட்டும் தான் சொல்லணும். அப்போ இப்போ டைம் என்ன? 6. என்னப்பா மணி கேட்டா சூர்யா படத்தை சொல்ற? என்னப்பா டைம் பாக்குறது இவ்வளவு ஈஸியா இருக்கு? யாரோ டைம் பார்க்க தெரியும்னு சொன்னாங்க. யாருப்பா அது? யார் சொன்னா? Thank you சோட்டா பாய். छोटा भीम छोटा भीम छोटा भीम छोटा भीम 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 छोटा भीम छोटा भीम கிங்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ். ஏய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாடலாம், ரொம்ப போர் அடிக்குது. என்ன விளையாட்டு விளையாடுறது சுட்கி? நாங்களும் விளையாட வரோம் சுட்கி. எங்க தலைவர் காளியாவையும் சேர்த்துக்கோ. சரி வாங்க எல்லாருமே விளையாடுவோம். இப்போ மொத்தம் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? ஜக்கு, மைட்டி ராஜு, சோட்டா பாய், காளிங்கா, டோலு, போலு, மொத்தம் 7 பேர் இருக்கும். சரி சுட்கி நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி இப்போ என்னப்பா விளையாடலாம்? லாக் அண்ட் கீ விளையாடலாம். ஹே அதெல்லாம் வேணாப்பா, ஓடி பிடிச்சு விளையாடலாம். அது ரொம்ப போர் சோட்டா பாய். ஏதாவது சொல்லு சுட்கி. வாங்க எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடலாம். ஏய் சூப்பர் ஐடியாப்பா, கலக்கிட்ட போ. அபு த்ரீச். ஹே ஜக்கு நீ தான் கண்ணை பொத்தணும். போச்சுப்பா, நான் தான் அவுட்டா, நான் தான் கண்ணை போடணுமா? சரி நான் கண்ணை மூடி ஃபார்முலா சொல்றேன், எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. a square plus b square equal to a plus b into a minus b. நான் வரப்போறேன், எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க. டோலு போலு நான் உங்களை பார்த்துட்டேன், நீங்க அவுட்டு. சோட்டா பாய் நீயும் அவுட்டு. சுட்கி ஒளியாத, நான் உன்னை பார்த்துட்டேன், நீயும் அவுட்டு. காளிங்கா நீங்களும் அவுட்டு, எல்லாருமே அவுட்டு. நான் ஜெயிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது சோட்டா பாய் தான் அவுட்டு. போய் கண்ணை மூடிக்கோ சோட்டா பாய், நாங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிறோம். சரி நான் கண்ணை பற்றிக்கிறேன், எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் இப்போ ஃபார்முலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். a plus b whole squared equal to a squared plus 2ab plus b squared. a minus b whole squared equal to a squared minus 2ab plus b squared. a squared plus b squared equal to a plus b into a minus b. நான் வரப்போகிறேன், எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. மைட்டி ராஜு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஜங்கு மரத்து மேலே ஏறாத, கீழே இறங்கு. காளியா நீ போய் எங்க அந்த புதர்ல ஒளிகிற, வெளியில வா. டோலு போலு எங்க இருக்கீங்க? நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க. சுக்கி எங்க போன? சுக்கி காணோமே. சுக்கி எங்க போனா ஃப்ரெண்ட்ஸ், அவளை பாத்தீங்களா? சோட்டா பாய் ஒழுங்கா தேடி பாத்தியா? அவ இங்கதான் எங்கயாவது ஒளிஞ்சிட்டு இருக்க போறா. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் மைடி ராஜு, சுக்கி எங்கேயுமே காணோம். அங்க ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுல போய் சுட்கி ஒளிஞ்சிருக்காளாம், தேடி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. யாரும் கடத்திட்டு போயிருப்பாங்களோ? சுட்கி எங்க இருக்க? சுட்கி எங்கப்பா போனா? இந்த பொண்ணோட எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனை தான். ஜகு கோவப்படாத, அவ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், வா நம்ம தான் அவளை தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பீம்? அங்கல்ல இருக்கிற அனிமல்ஸ் கிட்ட கேட்டு பாப்போம் வாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான் பீம். சரி பீம், இப்ப யார போய் முதல்ல பாக்குறது? ராபிட் வரான், அவன்கிட்ட போய் கேப்போம் வாங்க. ராபிட் எங்க ஃப்ரெண்ட் சுக்கியை காணோம், அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் ஒரு ஃபார்முலா கேட்பேன், அதுக்கு நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா சுக்கியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே ராபிட். ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் என்ன? எனக்கு தெரியும். ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் a ஸ்கொயர், பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் 4a. டேய் டோலு போலு, ராஜுக்கு எப்பறா இதெல்லாம் தெரியும்? ராஜு நீ கரெக்டா ஆன்சர் சொல்லிட்ட. அங்க வர எலிஃபண்ட் கிட்ட போய் கேளு, சுக்கி எங்க இருப்பான்னு தெரியும். எலிஃபண்ட், எங்க சுக்கி காணாம போயிட்டா, அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னன்னு சொல்லு, நான் சுக்கி எங்க இருக்கான்னு சொல்றேன். இது எங்களுக்கு தெரியும். ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் AB, பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் 2a plus 2b. அதான் என் சிஷ்ய பிள்ளைங்க சொல்லிட்டாங்கல்ல, எங்க இருக்காங்கன்னு சொல்லு எலிஃபண்ட். காளியா கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட் சுக்கி நமக்கு கிடைப்பா. அந்த சுக்கி எங்க இருக்கான்னு பீகாக்குக்கு தான் தெரியும். நீ என்ன கேள்வி கேட்க போற பீகாக்? வெரி குட் ராஜு, ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் சொல்லு. இது கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चन ஆச்சே. சொன்னாதான் நான் சுக்கி எங்க இருக்கான்னு சொல்லுவேன். எனக்கு தெரியும்பா இதுக்கு ஆன்சரு. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr ஸ்கொயர்டு, பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் 2πr. எங்க தலைவரே தலைவர் தான். அதான் காளியா ஆன்சர் சொல்லிட்டானே. சுட்கி எங்க இருக்கான்னு சொல்லு பீகாக். என்னப்பா இவங்க அலைய விட்டுக்கிட்டே இருக்கானுங்க, எனக்கு பசி வந்துருச்சு டோலு போலு. சுக்கி எங்க இருக்காங்கறத டீர் உங்களுக்கு சொல்லுவான். நீங்களாவது சொல்லுங்க டீர், சுக்கி எங்க தான் இருக்கா?
பேரலோகிராம் தெரியுமா உங்களுக்கு? ரெக்டாங்கிள் சாஞ்சிருந்தா அதுதான் பேரலோகிராம். இதை கரெக்டா சொல்லிட்ட சோட்டா பீம். ஏரியா அண்ட் பெரிமீட்டர் சொல்லு. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் BH, பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம் 2B + 2W. எங்க பீம் எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவா. சுட்கி எங்கன்னு சீக்கிரமா சொல்லு டீர். கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆனா சுட்கி எங்கங்கிறது ஜங்களோட கிங் லயனுக்கு தான் தெரியும். அவர்கிட்ட போய் கேளுங்க. எங்க ஃப்ரெண்ட் சுட்கி எங்க தான் இருக்கான்னு சொல்லுங்க லயன். உங்க எல்லாரையும் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நான் கிங் ஆஃப் ஃபார்முலா யாருன்னு தேடிட்டு இருந்தேன். நீங்க இதுவரை கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப நான் கேக்குற ஃபார்முலாக்கு ஆன்சர் சொன்னீங்க. உங்க ஃப்ரெண்டு சுக்கி மட்டும் இல்லாம கிங் ஆஃப் ஃபார்முலாங்கிற பட்டமும் கிடைக்கும். சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன? சீக்கிரம் சொல்லு பீம். நீ மறந்துட்ட பீம். இந்தா உன் லட்டு. Surface area of sphere 4πr². Volume of the sphere 4/3 πr³. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். என்னதான் நான் ஜங்கிளுக்கு கிங்கா இருந்தாலும் ஃபார்முலாக்கு கிங் நீதான் பீம். இவ்வளோ நேரம் சோட்டா பீமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தோம். நம்ம ஜாலியாக மேக்ஸும் கற்றுக்கிட்டோம். தேங்க்ஸ் டு ஆல். என்ன குழந்தைங்களே, உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையோட சேர்த்து கணிதமும் ரொம்ப நல்லாவே கத்துட்டு இருந்திருப்பீங்க. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியோட வந்து பார்க்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விண்ணரசி. கேளுங்கள் கேளுங்கள், கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். ஒரு 5 விரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க. எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்கிற. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவளை, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி. இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை.